Hi friends, welcome back to Kapil Atom. நான் தான் உங்கள் கபில். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லைன் ட்ராயிங் சொல்லி தர போகிறேன். லைன் ட்ராயிங் இல்லைங்க, லைன் ட்ராயிங். ஸோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, லைன் ட்ராயிங் சொல்லி தர போகிறாரு அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம ஒரு சர்க்கிள் ஒரு ரெக்டாங்கிள் வச்சு எப்படி ஒரு லைன் வரையலான்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லேர்ன் பண்ணுங்கள், ஹாப்பியாக ட்ரா பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ உங்களுக்கு லயன் எப்படி வரையுது, அதாவது சிங்கம் எப்படி வரையுதுதான் சொல்லித்தர போகிறேன், ரொம்ப சிம்பிள் மெத்தடில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுக்கங்க. ஸோ உங்கள்கிட்ட பேங்கிள்ஸ் எதனா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள், அழகாக ஒரு சர்க்கிள் போட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளுக்கு கீழே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட், நீங்களும் ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்குங்க ஒரு சர்க்கிள் பக்கத்துலேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி சர்க்கிள் போட்டாச்சு, அடுத்தது ரெக்டாங்கிளும் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரையணும், லயன் தான். சரி வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கர்வில் இங்கே ஒரு இயர்ஸ், அகெயின் இந்த சைடில் ஒரு இயர்ஸ். ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஐஸு. இப்போ லைனோட ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கர்வ் பண்ணி இங்கேருந்து ஒரு இது. ஓகேவா, அகெயின் இந்த சைட்லேயும் அதே மாதிரி கர்வு அப்புறமா ஒரு ஃபிஷ் கட்டு. ஸோ லைனோட ஐஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே ஒரு கர்வ் போட்டு கீழே ஒரு ஹரிசாண்டல் லைனு, ஹரிசாண்டல் லைனில் இப்படி. ஓகேவா. ஸோ இங்கே ஒரு கர்வு, இங்கே ஒரு கர்வு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜில் ஒரு கர்வ் போட்டு இங்கே ஒரு கர்வு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே ஏர்ஸ் தான். ஸோ அது முடியை அழகாக அந்தமாதிரி ஸ்ட்ரோக்ஸில் அழகாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இயர்ஸில் ஏர் இருக்கிறது, அப்புறமா இங்கே ஃபோர்ஹெட் மேலே ஏரு. அப்புறமா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கங்கெல்லாம் நீங்கள் ஏர் போட்டால் பார்க்கறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் லுக் வரும். ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ கிட்ஸ் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ லைன்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ லைனோட ஃபேஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லாக ஏர் இருக்க மாதிரி கூட தான் அந்த ரியலிஸ்டிக் லுக்கு வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதோட பாடி. ஸோ பாருங்கள், இங்கேருந்து அதோட முடியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகி அந்த ரெக்டாங்கிள் மேலேயே கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொண்டு வரணும். பட் இங்கே கர்வில் முடிக்கணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் லைன் போகக்கூடாது. கொஞ்சம் கர்வில் முடித்து அப்படியே நீங்கள் அந்த டைலுக்கு கொண்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ டைலும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் தடிசாக இருக்கும், போக போக மெலிசாக போகும். ஓகேவா. ஸோ அதுலேயும் ஹேர்ஸ்லாம் இருக்க மாதிரி போட்டுருங்க.
ஸோ எந்த பிக்சர் வரையும் போதும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ எடுத்தோம் ஃபாஸ்ட்டாக வரையணும் அப்படின்னு எப்போதுமே வரைய ஆரம்பிக்காதீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து லெக்கு. ஸோ இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுருங்க. ஸோ இங்கே ஒரு லெக்கு, அகெயின் அதே ஸ்லாண்டிங் லைனில் இன்னொரு சைடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் லெக்கு. இப்போது அந்த சைடில் இருக்க ஃப்ரண்ட் லெக்கு வந்து சேம் இதே மாதிரி. எஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க லெக்கு. ஸோ இங்கே வந்து இப்படி ஏர் போட்டு அப்புறமா இந்த அடி வயிறு சொல்லுவாங்கள்ல, பாட்டம் ஸ்டொமக், அங்கே வந்து அதே இந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணியே அப்படியே ஒரு லைன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கேயும் பார்த்தா ஹேர்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிக்கோங்க. ஸோ பேக் லெக் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே லைன் இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக் லைன், அதை ஒட்டியே வந்து ஒரு கர்வ் லைன். ஸோ இங்கே வந்து ஒரு பெண்ட் பண்ணி நீங்கள் அப்படியே லெக்ஸுக்காக கன்வெர்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள். ஸோ ரெண்டு பாருங்கள், இதுவும் இந்த லைனும் ஒரே முடியணும். ஓகேவா? அந்த ஃப்ரண்ட் லெக் வந்து ஹைட்டாகவும் பேக் லெக் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு கர்வு, அப்புறமா அப்படியே இங்கே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ இந்த சைடு ஃப்ரண்ட் லெக் நம்ம போட்டாச்சு. அதுக்கு பின்னாடி இருக்க பேக் லெக்கும் நம்ம வரையணும். ஸோ அகெயின் அதே மாதிரி ஒரு கர்வு, ஓகேவா? ஸோ அகெயின் இங்கேருந்து ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. எடுத்து இங்கே இப்படி ஜாயின் பண்ணிடலாம். அதேமாதிரி இங்கே. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஷேடிங், எங்கெங்கெல்லாம் ஹேர் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் ஒரு டச் ஒர்க் பண்ணிடலாம். ஓகே குட்டீஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக லைன் ட்ராயிங் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வெறும் சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் வச்சு நம்ம சூப்பராக ஒரு லைன் ட்ராயிங் வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ இனிமேட்டு லைன் வரையணுன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராயிங் கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கபில். பபாய்.